ஆவி உலகின் விதிகள். கிருத்திகா பிரபாகரன் யூடியூப் சேனலுக்காக மதுஷாய். ஆன்மாக்களாகிய விஸ்பியும் ரத்துவும் நம்மில் எழும் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளித்து வருவதை நமது சேனலில் பார்த்து வருகிறோம். இனி கர்மவினை குறித்து நம்மில் எழும் கேள்விகளுக்கு ஆன்மாக்கள் கூறும் பதில்களை தொடர்ந்து பார்ப்போம். ஆவி உலகின் விதிகள் தொடர்கிறது. ஆன்மீக சோதனைகளுக்கான ஒரு சில எடுத்துக்காட்டுகளை உங்களால் கொடுக்க முடியுமா? 1. பயம். நீங்கள் துணிச்சலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதால் உங்கள் பயங்கள் சோதிக்கப்படும். 2. அதிகாரம். மற்றவர்களுக்கு நல்லது செய்வதற்காக அதிகாரத்தை உங்களால் பயன்படுத்த முடிகிறதா என்பதை பார்ப்பதற்காக அதிகாரத்துடன் கூடிய ஒரு நிலையில் நீங்கள் வைக்கப்படுவீர்கள். 3. பணம். பணம் உங்கள் இயல்பை மாற்றுகிறதா என்பதை பார்ப்பதற்காக சில சமயங்களில் உங்களுக்கு ஏராளமான பணம் கொடுக்கப்படுகிறது, அல்லது இருப்பதை கொண்டு உங்களால் மன நிறைவுடன் வாழ முடிகிறதா என்பதை பார்ப்பதற்காக உங்களுக்கு அதிக பணம் கொடுக்கப்படுவதில்லை. 4. பரிசு. நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்று பார்ப்பதற்காக உங்களுக்கு ஒரு பரிசு, அதாவது திறமை கொடுக்கப்படுகிறது. நீங்கள் அதை நல்லதற்கு பயன்படுத்துகிறீர்களா அல்லது மோசமான காரியத்திற்கு பயன்படுத்துகிறீர்களா என்று நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள். 5. மன்னிப்பு. உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் உங்களுக்கு வேதனை ஏற்படுத்தக்கூடும். எதிர்மறை மனப்போக்கை கொள்வதற்கும் அந்நபர் மீது கோபம் கொள்வதற்கும் பதிலாக சரியான காரியத்தை செய்வதன் மூலம் அந்நபரை உங்களால் மன்னிக்க முடியுமா? அதாவது உங்கள் உள்ளார்ந்த நிலையை மாற்றிக்கொண்டு நேர்மறையாக சிந்திப்பதன் மூலம் அவரை உங்களால் மன்னிக்க முடியுமா? கர்ம வினையை தீர்ப்பதில் ஆழ்மனதின் வேலை என்ன? நீங்கள் ஒரு நல்ல ஆன்மாவாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஆழ்மனம் திறந்திருப்பதால் உங்கள் கர்ம வினை உங்களிடம் வேகமாக வந்துவிடுகிறது. அதாவது நீங்கள் லேசாக தவறான ஒரு காரியத்தை செய்தால் கூட உங்கள் கர்ம வினை உடனடியாக வந்துவிடுகிறது. எனவே விரைவாக அதை உங்களால் தீர்த்துவிட முடிகிறது. ஆனால் உங்கள் ஆழ்மனம் செயலிழந்து போயிருந்தால் உங்கள் கர்ம வினை அதிகரிக்கிறது. எனவே நீங்கள் அதை தீர்ப்பதற்கு தாமதமாகிறது. ஆனால் இறுதியில் எப்படியும் அது உங்களை வந்தடைகிறது. தீய ஆன்மாக்கள் தப்பி விடுகின்றனர் என்று நினைக்காதீர்கள். தாங்கள் சேகரிக்கும் கர்ம வினையை என்றேனும் ஒரு நாள் அவர்கள் தீர்த்தாகத்தான் வேண்டும். ஆனால் சோதனைக்கும் பயிற்சிக்கும் இவ்விதி பொருந்துவதில்லை. சோதனைக்கும் பயிற்சிக்கும் உட்படுவதை ஒரு மனிதனால் தவிர்க்க முடியும். உங்கள் ஆள் மனம் செயலற்று போயிருந்தால் உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவையான சோதனைகளுக்கும் பயிற்சிகளுக்கும் அதனால் உங்களை வழிநடத்தி செல்ல முடியாது. இதன் விளைவாக உங்கள் ஆன்மீக குறிக்கோளையும் பூமியில் நீங்கள் இருப்பதற்கான நோக்கத்தையும் உங்களால் ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. நீங்கள் ஓர் ஆன்மீக பயணத்தில் இல்லாத போது ஆவி உலகில் நீங்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுத்தீர்களோ அதை இப்போது உங்கள் சுதந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் மாற்றி விடுகிறீர்கள். உங்கள் ஆன்மாவின் பயிற்றுவிப்புக்கு தேவையான சூழ்நிலைகளையும் மக்களையும் நீங்கள் இனி ஒருபோதும் எதிர்கொள்ள மாட்டீர்கள். மாறாக உங்கள் அகங்காரத்திற்கு தீனி போட்டு உங்களை முற்றிலுமாக புவி சார்ந்து இருக்கும்படி செய்து லௌகீக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஓர் உலகில் நீங்கள் மூழ்கி விடும்படி செய்யக்கூடிய சூழ்நிலைகளையும் மக்களையும் தான் நீங்கள் சந்திப்பீர்கள். இதன் விளைவாக உங்கள் ஆன்மாவுக்கு நீங்கள் எந்த முக்கியத்துவமும் கொடுக்காமல் போய்விடுவீர்கள். உங்கள் ஆன்மாவை பேணி பராமரிப்பதை முற்றிலுமாக புறக்கணித்துவிட்டு இந்நிலையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்து விடுவீர்கள். ஆனால் இந்த மகிழ்ச்சி ஒரு மாயைதான். ஏனெனில் அது முழுக்க முழுக்க உங்கள் வெளிமனதிலிருந்து வருகிறது. ஆன்மீக பாதையிலிருந்து விலகி ஓடுவதன் மூலம் புவிவாழ் மக்கள் சிலர் நிம்மதியடைகின்றனர். வெளிமனதிலிருந்து வருகின்ற ஒரு பொய்யான மன அமைதியை அவர்கள் உணர்கின்றனர். ஏனெனில் தங்களை மாற்றிக்கொள்வதற்கும் மேம்படுத்திக் கொள்வதற்கும் அவர்கள் விரும்புவதில்லை என்பதால் இப்பாதையில் அவர்களுக்கு எந்த போராட்டமும் இருப்பதில்லை. தங்கள் பிரச்சனைகளை சரியான வழியில் கையாள அவர்கள் விரும்புவதில்லை. மாறாக எது சுலபமான வழியோ அவ்வழியில் அவர்கள் அப்பிரச்சனைகளிலிருந்து விடுபட முயற்சிக்கின்றனர். இந்த பொய்யான மன அமைதியை உங்கள் அகங்காரம் தான் உங்களுக்கு கொடுக்கிறது. ஏனெனில் தான் நசுக்கப்படுவதை அது விரும்புவதில்லை. தாழ்ந்த நிலையில் இருக்கும் ஆன்மாக்களின் ஆழ்மனங்கள் செயலிழந்து இருப்பதாலும் சோதனைகளுக்கும் பயிற்சிகளுக்கும் அவை அவர்களை
இட்டுச் செல்வதில்லை என்பதாலும் தான் பூமியில் இவ்வளவு அநியாயங்கள் இருப்பது போல தெரிகிறதா? அப்படி உங்களுக்கு தெரியக்கூடும். ஆனால் இந்த ஆன்மாக்கள் உண்மையில் மோசமான கர்ம வினைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றனர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அவர்கள் தங்கள் சோதனைகளையும் பயிற்சிகளையும் கூட எதிர்கொள்வதில்லை. இவ்விஷயங்கள் அனைத்தும் பதிவு செய்யப்படுகின்றன. இவை அனைத்தும் மென்மேலும் அதிகரிக்கின்றன. இறுதியில் எதிர்மறை ஆன்மாக்கள் இந்த உண்மையை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் புவி உலகில் இந்த ஆன்மாக்களிடம் அதிகாரம் இருப்பதால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது போல தோன்றும். மேலும் இக்கணத்தில் பூமியின் அதிர்வு எதிர்மறையாக இருக்கிறது. எனவே இந்த எதிர்மறை அதிர்வு எதிர்மறை ஆன்மாக்களுக்கு உதவுகிறது. துரதிருஷ்டவசமாக இதே எதிர்மறை அதிர்வு நல்ல ஆன்மாக்களையும் பாதிக்கிறது. இந்த எதிர்மறை ஆன்மாக்கள் தங்களுடைய சுதந்திர தேர்ந்தெடுப்பை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கின்றனர். அதன் விளைவாக நல்ல ஆன்மாக்களும் துன்பத்தை அனுபவிக்கின்றனர். அது அவர்களுடைய சோதனையாகவோ பயிற்சியாகவோ அல்லது கர்ம வினையாகவோ இல்லாவிட்டாலும் கூட. எடுத்துக்காட்டாக, கொலை ஒருபோதும் கடவுளின் திட்டத்தின் ஒரு பகுதியாக இருப்பதில்லை. உங்கள் கர்ம வினையை தீர்ப்பதற்காகவோ அல்லது சோதனைகளுக்கும் பயிற்சிகளுக்கும் உட்படுவதற்காகவோ ஆவி உலகில் இதை உங்களால் ஒருபோதும் தேர்ந்தெடுக்க முடியாது. ஒரு நபர் இன்னொருவரை கொலை செய்யும் போது அது தற்காப்புக்காக செய்யப்பட்டதாக இல்லாவிட்டால் அந்த கொலைகாரன் நேராக ஆவி உலகின் கீழ்மட்ட தளத்திற்கு சென்று ஏகப்பட்ட எதிர்மறை கர்ம வினைகளை சம்பாதிப்பான். அதாவது அவன் திட்டமிட்டு அந்த கொலையை செய்திருந்தாலோ அல்லது பழிவாங்குவதற்கு அப்படி செய்திருந்தாலோ, சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் ஆவி உலகில் அவன் கீழ்மட்ட நிலைக்கு போகத்தான் வேண்டும். நீங்கள் இப்பிறவியில் ஒருவரை கொலை செய்து விடுகிறீர்கள் என்றால் எதிர்காலத்தில் ஏதோ ஒரு பிறவியில் வேறு யாரேனும் உங்களை கொல்வார்கள் என்று அர்த்தமில்லை. கொலை போன்ற ஒரு பாவச் செயல் ஓர் ஆன்மீக திட்டத்தின் ஒரு பகுதியாக இருப்பதற்கு கடவுள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். ஏனெனில் கொலை போன்ற பாதக செயல்களை ஆவி உலகில் யாராலும் தேர்ந்தெடுக்க முடியாது. கீழ்மட்ட நிலையில் இருக்கும் ஓர் ஆன்மா பூமியில் தன்னுடைய அடுத்த பிறவியில் மிகுந்த துயரத்தையும் கஷ்டங்களையும் அனுபவித்தாக வேண்டும். 4வது தளத்தை அடைவதற்கு கூட அந்த ஆன்மாவுக்கு மிக நீண்ட காலம் ஆகும். ஆனால் தங்கள் அன்புக்குரிய ஒருவரை அநியாயமாக இழந்துவிட்ட நல்ல ஆன்மாக்களின் நிலை என்னவாகும்? நீங்கள் ஆவி உலகில் இருக்கும் போது பூமி எப்படிப்பட்ட இடம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பூமியில் பிறவி எடுப்பதில் ஆபத்துகள் இருக்கின்றன என்பதையும் ஓர் எதிர்மறை ஆன்மா தன்னுடைய சுதந்திர தேர்ந்தெடுப்பை பயன்படுத்தி உங்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடும் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். இவ்விஷயங்கள் அறிந்திருந்தும் நீங்கள் பூமிக்கு வருவதை தேர்ந்தெடுக்கிறீர்கள். ஏனெனில் ஆவி உலகில் முன்னேறுவதை விட புவி உலகில் உங்களால் அதிக வேகமாக முன்னேற முடியும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆபத்துகள் நிறைந்த ஒன்றை முயற்சிப்பதில் உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் நீங்கள் ஆவி உலகிலேயே இருந்து விடுவீர்கள். உங்கள் முன்னேற்றம் மெதுவானதாக இருக்கும். அதாவது ஒரு சிலருடைய விஷயத்தை தவிர. அதனால்தான் மறுபிறவி எடுப்பதை பல ஆன்மாக்கள் தேர்ந்தெடுப்பதில்லை. தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம் ஆவி உலகிலும் இருப்பதால் இது முழுக்க முழுக்க அவர்களுடைய விருப்பம் சார்ந்ததுதான். தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம் அனைத்தும் பிரபஞ்சங்களிலும் இருக்கிறது. ஓர் இளைஞன் கொலை செய்யப்பட்டுள்ளதாக வைத்துக் கொள்வோம். கணிப்புப்படி அது அவனுடைய இறுதி நாள் அல்ல. அவன் தன்னுடைய புவி உலக பயணத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாகவே அவனுடைய வாழ்க்கை முடிக்கப்பட்டு விட்டது. இந்த இளைஞனின் பெற்றோர்கள் உயிரோடு இருப்பதாகவும் இந்த வகையான வேதனையை அனுபவிப்பது அவர்களுடைய கர்ம வினை என்றும் வைத்துக் கொள்வோம். நோய்வாய்ப்பட்டு இறத்தல் போன்ற ஓர் இயற்கையான மரணத்தில் தங்கள் குழந்தையை இழப்பது அப்பெற்றோரின் கர்ம வினையாக இருக்கக்கூடும். ஆனால் இயற்கைக்கு முரணான ஒரு மரணத்தில் அவனை இழப்பது அவர்களுடைய கர்ம வினையாக இருக்காது. அப்பெற்றோர்கள் நல்ல ஆன்மாக்களாக இருந்தால் அவர்களுடைய துக்கத்தை போக்குவதற்கு கடவுள் தன்னுடைய தேவதூதர்களை அனுப்புவார். அப்பெற்றோர்கள் இந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து மீள்வதற்கு பிரார்த்தனைகள் மூலமாக அவர்களுக்கு ஏராளமான வலிமை வழங்கப்படும். பூமியில் உள்ள ஒவ்வொரு நபரும் ஏதோ ஒரு கர்ம வினையை தீர்க்க வேண்டியுள்ளது. இப்பெற்றோர்களும் தங்கள் கர்ம வினையை தீர்த்தாக வேண்டும். அவர்கள் ஒப்புக்கொண்டால் அவர்கள் அனுபவிக்கின்ற இந்த வேதனை அவர்களுடைய கர்ம வினையை முற்றிலுமாக நீக்குவதற்கு பயன்படுத்தப்படலாம். இந்த உடன்பாடு அவர்களுடைய பிரக்ஞையின்றி நிகழ்கிறது. அது அவர்களுடைய ஆள் மனதிற்கும் அந்த குறிப்பிட்ட தளத்தின் பேரான்மாவுக்கும் இடையே நிகழ்கிறது. அப்பெற்றோர்கள் கூடுதல் பிரார்த்தனைகள் மற்றும் பாதுகாப்புடன் தொடர்ந்து வாழ்ந்து தங்களுடைய புவி உலக பயணத்தை நிறைவு செய்வர். அவர்கள் இப்பயணத்தை சிறப்பாக நிறைவேற்றினால் அவர்களுடைய கர்ம வினையின் பெரும் பகுதி துடைத்தெறியப்பட்டு விடும். மிக கடினமான சூழ்நிலைகளில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு வாய்ப்பு ஆவி உட்புகுதல்.
பூமியில் நீங்கள் ஒரு நல்ல ஆன்மாவாக இருக்கிறீர்கள் என்றும் உங்கள் திறனுக்கும் புரிதலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொண்டு இருக்கிறீர்கள் என்றும் வைத்துக் கொள்வோம். நீங்கள் 5ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது 10ஆம் வகுப்பு தேர்வு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பது போன்ற ஒரு சூழ்நிலை இது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எனவே அச்சூழ்நிலையை எதிர்கொள்வது உங்களுக்கு சாத்தியமற்றதாக இருக்கிறது. இந்நிலையில் 5வது தளம் அல்லது அதைவிட உயர்ந்த ஒரு தளத்தை சேர்ந்த ஒரு நல்ல ஆன்மா ஆவி உலகிலிருந்து பூமிக்கு வந்து உங்கள் உடலில் புகுந்து கொள்வார். உங்கள் மனித ஆன்மா தற்காலிகமாக ஆவி உலகிற்கு போய்விடும். நீங்கள் எதிர்கொண்டிருந்த கடினமான சூழ்நிலை கடந்தவுடன் உங்கள் ஆன்மா மீண்டும் உங்கள் உடலில் புகுந்து கொள்ளும். ஆவி உலக ஆன்மாவை மீண்டும் ஆவி உலகிற்கு அனுப்பிவிடும். உங்கள் ஆள் மனதிற்கு மட்டுமே இது தெரியும். உங்கள் ஆள் மனதிற்கும் உங்கள் உடலில் புகுந்து கொள்கின்ற ஆவி உலக ஆன்மாவின் ஆள் மனதிற்கும் இடையே ஒரு பரஸ்பர புரிதல் இருக்கிறது. ஆவி உலக ஆன்மாக்கள் இப்படி தற்காலிகமாக மனித உடல்களில் புகுந்து கொள்வது அரிதாகவே நடைபெறுகிறது. குறிப்பிட்ட கடினமான சூழ்நிலைகளில் மட்டுமே ஆவி உலக ஆன்மாக்கள் பூமிக்கு வருகின்றனர். ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உங்கள் புவி உலக வாழ்வில் விஷயங்கள் தவறாக போகும் பட்சத்தில் உங்கள் உடலில் எந்த ஆன்மா நுழைய வேண்டும் என்பதை நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே நீங்கள் தேர்ந்தெடுத்து விடுகிறீர்கள். ஆவி உலக ஆன்மா ஒருவர் தற்காலிகமாக ஒரு புவி உலக ஆன்மாவின் உடலுக்குள் புகுவதும் ஒரு மனிதனின் உடலை ஓர் ஆவி ஆட்கொள்வதும் ஒன்றா? இல்லை, அவை இரண்டும் வெவ்வேறு விஷயங்கள். ஆட்கொள்ளுதல் என்பது ஒருவருடைய சுதந்திரமான விருப்ப தேர்வுக்கு எதிரானது. ஆவி உலக ஆன்மாக்கள் புவி உலக மக்களை ஒருபோதும் ஆட்கொள்வதில்லை. அரூப ஆன்மாக்கள் மட்டுமே அவ்வாறு செய்கின்றனர். அரூப ஆன்மாக்கள் எதிர்மறை மக்களால் மட்டுமே கவர்ந்திழுக்கப்படுகின்றனர். புவியிலுள்ள ஓர் எதிர்மறையான நபரின் உடலையே ஓர் அரூப ஆன்மா ஆட்கொள்கிறார். ஆன்மீக ரீதியாக இது தவறானது. ஏனெனில் அந்த புவி உலக ஆன்மாவின் உடலுக்குள் நுழைவதற்கு அவருடைய ஆள் மனதின் அனுமதியை அந்த அரூப ஆன்மா பெற்றிருக்கவில்லை. எனவே அந்நபரின் விருப்பத்திற்கு எதிராக அந்த அரூப ஆன்மா அவருடைய உடலை ஆட்கொள்கிறார். தலைவிதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கர்மவினை, சோதனை, பயிற்சி ஆகியவற்றிலிருந்து தலைவிதி தனித்து இருக்கிறதா? தலைவிதியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளவர்கள் தாங்கள் சக்தியற்றவர்கள் என்பது போல வாழ்கின்றனர். தாங்கள் என்ன செய்தாலும் சரி, எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும் என்று அவர்கள் நினைக்கின்றனர். இது சரியான சிந்தனை அல்ல. ஏனெனில் உங்களுடைய தற்போதைய நடவடிக்கைகள் தான் உங்கள் எதிர்கால சூழ்நிலைகளை தீர்மானிக்கின்றன. நீங்கள் ஒரு நல்ல ஆன்மாவாக இருந்தால், உங்கள் ஆள் மனம் திறந்திருந்தால் மட்டுமே சோதனைகளுக்கும் பயிற்சிகளுக்கும் உங்களால் உட்பட முடியும். உங்கள் கர்ம வினை உங்களிடம் வந்து சேரும். அதை விரைவாக உங்களால் தீர்க்க முடியும். மேலும் நீங்கள் உங்களுடைய தற்போதைய சோதனைகளையும் பயிற்சிகளையும் சிறப்பாக கையாண்டால் மட்டுமே கூடுதல் சோதனைகளுக்கும் பயிற்சிகளுக்கும் நீங்கள் இட்டுச் செல்லப்படுவீர்கள். தலைவிதிதான் எல்லாவற்றுக்கும் காரணம் என்பது உண்மையல்ல. உங்களுடைய தற்போதைய நடவடிக்கைகள் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கின்றன. நல்ல கர்ம வினையோ அல்லது மோசமான கர்ம வினையோ உங்களுடைய கடந்த கால நடவடிக்கைகளாலும் நிகழ்கால நடவடிக்கைகளாலுமே அவை உருவாகின்றன. ஆனால் உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் சிறப்பாக கையாண்டால் எதிர்மறை சூழல்களில் இருந்து உங்களால் விடுபட முடியும். அது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. நீங்கள் என்ன செய்தாலும் உங்கள் சூழ்நிலை மாறாது என்று தலைவிதியை நம்புபவர்கள் நினைக்கின்றனர். அவர்கள் விஷயத்தில் அவர்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவை ஒருபோதும் முற்று பெற வாய்ப்பில்லை. நீங்கள் தான் உங்கள் சொந்த பின்விளைவுகளை உருவாக்குகிறீர்களே அன்றி உங்கள் தலைவிதி அல்ல. பூமியில் உங்களுக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்களும் நீங்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளும் ஆவி உலகில் நீங்களாகவே தேர்ந்தெடுப்பவைதான். ஏனெனில் இப்பிறவியிலோ அல்லது ஏதோ ஒரு முந்தைய பிறவியிலோ நீங்கள் செய்துள்ள நல்ல காரியங்களும் தீய காரியங்களும் தான் நீங்கள் ஆசீர்வாதங்களை பெறுகிறீர்களா அல்லது பிரச்சனைகளை எதிர்கொள்கிறீர்களா என்பதை தீர்மானிக்கின்றன. தலைவிதியில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பின் விளைவுகள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விடுகின்றன என்றும் உங்கள் நடவடிக்கைகளுக்கும் அவற்றுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் நீங்கள் நம்புகிறீர்கள் என்று பொருள். மனிதர்கள் தங்கள் வாழ்வில் அனுபவிக்கின்ற வேதனைகளை கர்ம வினையை பற்றிய இந்த தகவல்கள் ஓரளவுக்கு விளக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். கர்ம வினை என்பது பயத்துடனோ வருத்தத்துடனோ அல்லது பதற்றத்துடனோ அணுகப்பட வேண்டிய ஒன்று அல்ல. உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு அது தேவை. உள ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ உணர்ச்சி ரீதியாகவோ அல்லது ஆன்மீக ரீதியாகவோ நீங்கள்
ஒருவரை காயப்படுத்தி இருந்தால் அது உங்களிடம் திரும்பி வரும். அதே போல ஒரு தூய்மையான உள்நோக்கத்துடன் நீங்கள் பிறருக்கு செய்துள்ள சிறு சிறு அன்பான காரியங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஆன்மீக ஆசீர்வாதங்களும் பரிசுகளும் ஒருபோதும் லௌகீக தன்மை கொண்டவை அல்ல. அவை பல வடிவங்களில் வருகின்றன. ஒரு மகிழ்ச்சியான குடும்பம், விசுவாசமான நண்பர்கள், திறமைகள், வசதிகள், செல்ல பிராணிகள், ஒரு உண்மையான குரு கிடைத்தல், தன்னிச்சையாக எழுதுதல் போன்ற புலன்கடந்த திறன்கள், பிறவி மேதமை, கருத்து பரிமாற்றத்தில் வல்லவராக இருத்தல், பிணி நீக்க சக்தியை பெற்றிருத்தல், மனித குலத்தின் சேவைக்கான கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துதல், சிறந்த ஆரோக்கியம், எதிர்மறையான விஷயங்களிலிருந்து உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் பாதுகாப்பு கிடைத்தல், வழிகாட்டுதல் மற்றும் ஆன்மீக அறிவு, உங்கள் பிரச்சனைகளை கையாள்வதற்கு கடவுளிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும் வலிமை, உங்கள் கர்ம வினையை விரைவாக தீர்ப்பதற்கு உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள், உங்கள் புவி உலக பயணத்தின் நோக்கத்தை சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு மற்றவர்களுக்கு உதவுவதற்கும் உங்களுக்கு தேவையான திறமைகள், கடன்கள் தீர்க்கப்பட்டாக வேண்டும். உங்களுடைய சோதனைகளிலிருந்து விலகி ஓடுவதன் மூலமாகவோ, உங்கள் பொறுப்புகளை தவிர்ப்பதன் மூலமாகவோ அல்லது தவறான பாதையை பின்பற்றுவதன் மூலமாகவோ உங்கள் கடன்களை அடுத்த பிறவிக்கு தள்ளி போடாதீர்கள். உங்கள் நோயை தீர்ப்பதற்கு நீங்கள் மருந்துகளை உட்கொண்டாக வேண்டும். ஆனால் அந்த மருந்துகள் சில சமயங்களில் கசப்பாக இருக்கும். ஆனால் அவற்றை நீங்கள் உட்கொண்ட பிறகு நீங்கள் நலமாக உணர்வீர்கள். அதே போல கர்ம வினைகள் உங்களுக்கு வலியை கொடுக்கும். ஆனால் அவற்றை நீங்கள் சிறப்பாக கையாண்ட பிறகு உங்கள் மனம் லேசாகும். நீங்கள் வலிமையாக உணர்வீர்கள். உங்கள் புரிதல் பெரிதும் மேம்பட்டிருக்கும். உங்கள் வழியில் எது குறுக்கிட்டாலும் அதை உங்களால் கையாள முடியும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். ஆவி உலகில் நீங்கள் உங்கள் தலத்தின் பேரான்மாவுடனும் இன்னும் 3 நல்ல ஆன்மாக்களுடனும் சேர்ந்து கலந்து பேசிய பிறகுதான் உங்கள் திறனுக்கு ஏற்ற ஒரு பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள். உங்களால் கையாளப்படக்கூடிய விஷயங்களின் அடிப்படையிலேயே உங்களுக்கு பயிற்சிகளும் சோதனைகளும் கர்ம வினைகளும் வழங்கப்படுகின்றன. உங்கள் திறனுக்கு அப்பாற்பட்ட எதுவும் உங்கள் வாழ்வில் தோன்றாது. ஏதோ ஒன்று உங்களால் கையாள முடியாத அளவுக்கு கடினமானதாக இருப்பதாக நீங்கள் நினைத்தால் மீண்டும் நன்றாக யோசித்து பாருங்கள். நீங்கள் எங்கே தவறிழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கலாம். மேலும் பூமியில் உங்கள் குறிக்கோளை அறிந்து கொள்ள காத்திருங்கள் நாளை வரை. இந்த பதிவுகளை உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் மற்றும் வாழ்வில் துயரப்படக்கூடிய அனைவருக்கும் நீங்கள் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதன் மூலம் உங்கள் கர்மவினையும் தீர்க்கப்பட்டுவிடும். இறைவனின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் என்பது நிச்சயம். காத்திருங்கள். ஆவி உலகின் விதிகளுக்காக தொடரும்.